राधे कृष्णा। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय राम जय जय राम। श्री राम जय राम जय जय राम। श्री राम जय राम जय राम। श्री राम जय राम जय जय राम। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो राधा रानी की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो वीर धीर सूरांजनेय स्वामी की जय। समर्थ रामदास ரொம்ப சந்தோஷம்னா அந்த மதுரால சமர்த்த ராமதாஸ் மார்க் அப்படின்னு அந்த இடத்த பார்த்தோன்னா ஒரு குஷி. ஏன்னா மதுரா வந்து ப்ராப்பர் கிருஷ்ணனுடைய இடம், கிருஷ்ண பக்தாளுடைய இடம். அதனோட பெரிய போர்டு சுவாமி சமர்த்த ராமதாஸ் மார்க் அப்படின்னு தெரியல, போய் பார்க்கணும் அந்த மார்க்ல ஏதானும் அவருடைய மடம் இருக்கா அப்படின்னு. அப்ப இந்த சமர்த்த ராமதாசர் ஒரு ராஷ்டிர குரு. நம்ம இன்னைக்கு இவ்வளவு இடங்கள்லாம் பார்க்குறோம், மதுரா, பிருந்தாவனம், நிறைய கோவில்களுடைய இடிபாடுகள்லாம் பார்க்குறோம். அதனுடைய அழகான அந்த குளோரியெல்லாம் உடச்செடிஞ்சிருக்கா. ஆனால் அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு சனாதன தர்மம் ரிவைவ் ஆயின்னு இருக்கு அப்படின்னா அவர் போட்ட விதை. அதனால தான் இவ்வளவு தூரம் அவ கோவில்களை சின்னாபின்னம் பண்ண பிறகு கூட பக்தி குறையலை, பகவத் தியானம் குறையலை, நாம ஜபம் குறையலை, பகவான் மேல வச்சிருக்கிற அபிமானம் குறையலை. அது நினைச்சு பாருங்களேன், 500 வருஷமா ராமனுடைய கோவில் இல்லை, ஆனா நம்ம யாரும் ராமனை மறக்கலை. நிஜமா எவ்வளவு பெரிய விஷயம். அப்ப என்னடான்னா அந்த கோவிலை தாண்டி பகவான் ராமன் எல்லாருடைய ஹிருதயத்திலையும் வாழ்ந்துட்டு இருக்கான். அப்ப எப்படி நம்முடைய மூதாதைகள் எவ்வளவு அழகான விஷயங்களை மனசுக்குள்ள பிரதிஷ்டை பண்ணிருக்கா பாருங்க. இன்னைக்கு வேணா அயோத்தியால பெரிய கோவில், ஆனா ஒவ்வொருடைய ஹிருதயமே கோவிலாக ராமன் 500 வருஷம் இருந்துட்டு தானே இருக்கான். இப்ப பிரஜவாசிகள் பார்க்கிறோம் ஒவ்வொரு இடத்துலையும் என்ன ஒரு பாவம் அவளுக்கு, அவ அனுபவிக்கிறது. இன்னைக்கு நம்ம ஒரு 3-4 பேரை பார்த்தோம் பிரஜபூமியில. அழகா அந்த பைட்டக்ல ஒருத்தரை பார்த்தோம். அவர் அழகா அந்த 4 யுகமா இருக்கக்கூடிய மதுவன வைபவம் பேசுறார். அந்த வசுதேவர் தேவகி கோவில் அங்க அப்படியே ஒருத்தர் அப்படியே கமாண்டிங்கா போகாதே அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த அனுகிரகம் பண்ணார். எத்தனை இடங்கள் யோசனை பண்ணி பாருங்க. அதே மாதிரி இன்னைக்கு அந்த துருவட்டியில கண்ணை மூடி அவர் பாட்டுக்கு இருந்து நமக்காக சங்கல்பம் எல்லாம் பண்ணி மோட்சம் அடையட்டும் அந்த வார்த்தைகள்லாம் சொல்லணும். மத்தியானம் 3:30 மணிக்கு ஒருத்தர் வயசானவர் வந்து உட்காந்து எல்லாருக்கும் மோட்சம் கிடைக்கட்டும்ன்றதெல்லாம் எத்தனை பெரிய பாக்கியம். அப்ப இவ ஹிருதயத்துல எவ்வளவு அழகா அந்த பக்தி பாவம் நிரம்பி இருக்கு. அந்த ஆட்டோக்காரன் எல்லாருமே யோசனை பண்ணி பாருங்க. இந்த இடம்லாம் எனக்கு தெரியாது, தெரிஞ்சிருந்து ஆசை ரோட்ல இந்த 2 வீலர்ல போறவாள்லாம் எங்கேயிருந்து வந்திருக்கா, உங்களுக்கு எப்படி இந்த இடம் தெரியறதுலாம் கேட்குற அளவுக்கு. அப்ப அவளுக்கு சந்தோஷமா இருக்கு. நினைச்சு நம்ம பார்த்தோம் நிறைய இடங்கள் எல்லாம் இன்னைக்கு பர்சனல் வீடுகள்ல இருந்த கோவில்கள் தான், குப்ஜா மந்திர் இதெல்லாம். அப்படி அவாவா காப்பாத்தி தான் இந்த கோவில்கள் இந்த மூர்த்திகள்லாம் இருக்கு. அப்ப அதை காப்பாத்துறதுக்கு அவ்வளவு பிரயத்தனப்பட்டிருக்கா. அதை காப்பாத்தி அடுத்த தலைமுறை கொடுக்கறதுக்காகத்தான் முக்கியமா சமர்த்த ராமதாசர் அக்காபாயி, வேணாபாயி இந்த ஸ்திரீகள் எல்லாம் உள்ள கொண்டு வர 2 விஷயம். அந்த மாதிரி கணவனை இழந்த ஸ்திரீகளுக்கு ஒரு ஆதாரம் வேணும், அவளுடைய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் வேணும்.
அவர்கள் சமுதாயத்துல உயர்ந்தவர்கள், அவளை விலக்கி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அவளுக்கு ஒரு பொசிஷனை கொடுத்தாச்சுன்னா சமுதாயம் தள்ள முடியாது. ஸோ அந்த பொசிஷன் தர்றதுக்கு தானே சமுதாயம் யோசிக்கிறது. நான் தரேன், அந்த பொசிஷனை நான் தரேன். எப்படி கல்யாண் சுவாமிலாம் அவர் கூடவே இருந்து கிரந்தம் எழுதுறவர், அவருக்கு கூட அந்த பொசிஷன் தரல. ஆனா இந்த வேணாபாய்க்கு அப்படி ஒரு பொசிஷன் தரார். வேணா சுவாமி ஆக்கிறார், உபன்யாசம் சங்கீர்த்தனம் பண்ண வைக்கிறார். அவளுடைய அந்த வாத்சல்யம் சகாராமுக்கு அவ்வளவு அழகா ஒரு மாறுதல் வந்து இருக்கு. வெறுமே சாப்பாட்டுக்காக மடத்துல இருந்த சாப்பாட்டுராமன் அப்படிதான் சொல்லணும். ஆனா வேணாபாய் அவளுக்கு பண்ண ஒரு நமஸ்காரம் அவன் லைஃபையே சேஞ்ச் பண்ணிடுது. லைஃப்ல ஒரு காரணம் இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு அந்த ஓடக்காரன் அவ்வளோ அழகா இது பண்ணி, நிஜமாவே ஒவ்வொருத்தரும் வழியில ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கா. இங்க பிரஜபூமியிலையும் எத்தனை பேர் டீ வித்துன்னு இருக்கா, அதோ வித்துன்னு இருக்கா, திருமணி ஆயிட்டு இருக்கா. ஆனாலும் அவளுக்கு அந்த விரஜபூமி மேல இருக்க அந்த பாவம், அந்த ஸ்ரத்த, அந்த பக்தி. அவள் யாரும் சன்னியாசியா உட்காரல, எல்லாரும் கையில ஜபமாலை வச்சுக்கல. ஆனா ராதே ராதேன்னு சாதாரணமா நம்ம ரெஸ்டாரண்ட்லயே சாப்பிட்றோமே, எப்ப கூப்பிட்டாலும் ராதே ராதே அப்படின்றா. ஒரு பிரசன்னம். காத்தால பிரேக்ஃபாஸ்ட் போது பார்த்தோம் என்ன பிரசன்னமோ அதே ராத்திரி 10 மணிக்கு அதே பிரசன்னம். ரொம்ப கஷ்டம் அந்த மூட் ஸ்விங் இல்லாம. அப்ப அந்த அழகான விஷயம் அந்த வேணாபாய்க்கு அப்படி ஒரு மகாத்மியத்தை கொடுத்துட்டார் சமர்த்த ராமதாசர். வேணாபாய் நினைச்சு அப்படியே எவ்வளவு பெரிய ஒரு ஸ்திதியில என் குருநாதர் என்னை கொண்டு வந்து வச்சிருக்காரு அப்படின்னு. சக்காராமும் மாறிட்டான். சமர்த்த ராமதாசர் இப்படி இருப்பார். அப்பப்ப எங்கேயாவது வேற இடத்துல பிரச்சனை வருதுன்னா அங்கே கிளம்பி போயிடுவார். அப்பதான் நான் சொல்லிட்டு இருந்தேன், மீரஜ் அந்த இடத்துல எல்லாம் அந்த டில்லில் கான் அவன் அந்த பாடுபடுத்த சமர்த்த ராமதாசர் வந்து சமர்த்த ராமதாசருடைய ஒரு சிஷ்யர்கிட்ட கேள்வி கேட்டு, நான் சத்சங்கத்துல இருக்கேன் பகவானை காட்டிக்கொடுன்னு சொல்லி அவரை அரெஸ்ட் பண்ணி ஜெயில வைக்க, அப்ப சமர்த்த ராமதாசர் வந்து அந்த டில்லில் கானுடைய ஆர்கியூமெண்ட் பண்ற மாதிரி, இதோ பகவான் வாசல்ல தான் நிக்கிறான்னு சொல்லி ஒரு கொசு ரூபத்துல ஒரு பக்கமா வெளில வந்து வாசல்ல வந்துட்டார். நீ இன்னும் வரலையா, வா இந்த பக்கம் வந்தா ராமனை பார்த்துடலான்னு சொல்ல, அவன் அவருடைய அந்த காம்பீரியத்துக்கு சரணாகதி பண்ணி என்னை மன்னிச்சுடுங்க, இனி நான் யாரையும் இப்படி எந்த சாதுவையும் படுத்த மாட்டேன் அப்படின்னு ஒரு உத்தரவாதம் கொடுத்துட்டு, நான் உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறேன். அவர் சார் உனக்கு என்ன தோன்றதோ பண்ணு. அந்த கெத்தெல்லாம் விடமாட்டார் சமர்த்த ராமதாசர். அதே சமர்த்த ராமதாசர் வேணாபாய அவளை எனக்கு பிக்ஷையா கொடுங்கோ அப்படின்னு அவன் வரும்பொழுது பிக்ஷையை கேட்கிறார். இங்க இவன் என்ன பண்றாங்கடா அதெல்லாம் நீ பார்த்துக்கோ அப்படின்றார். ஏன்னா அந்த பாவம் ஒவ்வொருத்தருடைய ஸ்திதிக்கு ஏற்ற மாதிரி. அப்ப அவன் சொல்றான், நீங்க அழகா இங்க ஒரு ராமனுடைய கோவில் கட்டுங்கோ, ஒரு மடம் ஸ்தாபிதம் பண்ணுங்கோ. ஏன்னா அந்த ராமனை அவ்வளவு கிண்டல் பண்ணிருக்கேன், அப்ப நான் அதுக்கு உங்களுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணி தரேன்னு சொல்ல அவன் வாயாலே சொல்ல வைக்கிறார் சமர்த்த ராமதாசர். நான் நிறைய மாதிரி எல்லாரையும் படித்திருக்கேன், நிறைய பேசியிருக்கேன். அப்பெல்லாம் எனக்கு ராம பிரபாவம் புரியல, இப்ப எனக்கு ராம பிரபாவம் புரிஞ்சு கொடுத்து, அதனால அந்த ராமனுக்கு நீங்க ரொம்ப பிரியமானவர், அது எனக்கு உணர முடியும். அதனால ராமனை பார்க்க முடிகிறதோ இல்லையோ, ஆனா நீங்க ராமனை பார்த்திருக்கள், ராமன் அனுபவிக்கிறீர்கள், அது மட்டும் என்னால உணர முடியறது. நான் இடம் தரேன், அந்த இடத்துல நீங்க ஒரு மடம் கட்டுங்கோ அப்படின்னு சொல்லி, எவன் வந்து இந்து தர்மத்துக்கு விரோதியா இருந்து எல்லாரையும் படாத பாடுபடுத்தினானோ அவனையே ஹிந்து தர்மத்துக்கு ஒரு கோவில் கட்டுறதுக்கு சொல்லவும் வச்சு லேண்டையும் கொடுக்கறதுக்கான ஒரு ஸ்திதியில கொண்டு வர, ஒரு கொசுவா மாதிரி பெருசா இல்லை, எவ்வளவு சிம்பிள் பார்த்துக்கோங்க. ஒரு சின்ன ஓட்ட வழியா ஒரு கொசுவாட்டம் அப்படி வெளில வந்து எப்படி ஆஞ்சநேய மூர்த்தி அழகா லங்கைக்கு போகும் பொழுது அரக்கியினுடைய வாய் அகலமாக பெருசாக கிடைக்கிற சின்ன கொசு ரூபத்தை வெளில வருவார்.
ஸோ அந்த சாத்துரியம்லாம் சமர்த்த ராமதாசருக்கு உண்டு. எல்லா சமயத்துலையும் நேரடியாக சண்டை போடுறது அதெல்லாம் கிடையாது. அது எல்லா இடத்துக்கும் தகுந்தா போல ஜென்ரலைஸா இப்படிதான் வாழணும்னு சொல்ல முடியாது. மனிதர்கள், ஸ்வபாவம், நேரம், காலம், இடம் எல்லாத்தையும் உத்தேசிச்சுதான் நம்ம சனாதன தர்மமே இருக்கு. இப்போ பகவான் என்ன சங்கல்பிக்கிறானோ அந்த மாதிரி சங்கல்பிச்சுட்டு வாழ பழகிடணும். இன்னைக்கே பாருங்க, அந்த ஆட்டோக்காரனுக்கு அவ்வளவு சந்தோஷம் அவனுக்கு, அந்த பையனுக்கு. நாங்கள் எவ்வளோ நாள் இங்கே இருக்கோம், எங்களுக்கு இதெல்லாம் தெரியாது, குப்ஜா மந்திரம் அது யாரு, என்ன பேரு, இதெல்லாம் இங்கே கோவிலே கிடையாது, ஆனால் கேட்டு சொல்றேன்னு சொல்லி ஆனால் தெரிஞ்சுக்க வந்தானே. கம்ச டீலாக்கு வந்தான், எவ்வளவு தூரம் அவளுக்கு அவ்வளோ சந்தோஷம். இதெல்லாம் இருக்கு. இன்னைக்கு அவள்லாம் பேசிட்டு இருப்பா, இங்கே ஒரு இடம் இருக்குப்பா, கம்ச வதம் பண்ண இடம், இவ்வளோ நாள் நமக்கே தெரியாது. யாரோ ஒரு சாதுவை நினைச்சிட்டு இருக்கான் பாவம். யாரோ சாது வந்தார் தட்சின் பாரத்லேருந்து, அவர் சொன்னார் அப்படின்னு. அவனுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ஏன்னா எங்க மதுரா, எங்க கிருஷ்ணன் இங்க வதம் பண்ணிருக்கான். ஆனா அவளுக்கு நிஜமா எங்க கிருஷ்ணன் தானே, அவளுக்கு நம்ம கிருஷ்ணன் கிடையாது, எங்க கிருஷ்ணன். எங்க ரங்கராஜன் இல்லையா, எங்க பார்த்த சாரதி, எங்க கபாலி அப்படின்னு. மெட்ராஸே இருப்பா, மயிலாப்பூர் எங்க கபாலி அப்படின்டுவா டக்குன்னு. நம்ம கபாலின்னு வரவே வர்றதுனால நம்ம எல்லாரும் மெட்ராஸ் காவலாம் எங்க கபாலி அப்படின்னு சொல்லிடுவா. அது ஒரு சுபாவம். கர்நாடக பசங்க எங்க காவேரி தான் வரும், நம்ம காவேரி வர. தமிழ்நாட்டுக்கு அவ்வளோ பார்த்தா நம்ம காவேரி சொல்லவே மாட்டேன், என்கிட்ட அது எங்க காவேரி அவ்வளவுதான். அது நான் பார்த்துருக்கேன். ஹமாரா விட்டல் தான் சொல்லுவா. அது சொல்லும்போது நம்ம விட்டல்னு தான் வார்க்கரி ஜனங்களுடைய பாவம். அது ஆழ்வார் தன்னை பார்க்கணும். நம்ம ஆழ்வார் சொல்ல மாட்டா, எங்க ஆழ்வார்னு தான் சொல்லுவா. நம்ம ஆழ்வார் சொன்னா உங்களுக்கு நம்ம ஆழ்வார், எங்களுக்கு எங்க ஆழ்வார் அப்படின்னுடுவா. அது ஆழ்வார் ரசிச்ச ஒரு விஷயம் அதெல்லாம். அது மாதிரி எங்க ஆண்டாள், ஸ்ரீவில்லிபுத்தூர் எங்க ஆண்டாள் அப்படின்னு தான் சொல்லுவா, எங்க நாச்சியார் அப்படின்னுவா. அந்த மாதிரி அவளுக்கு அந்த பாவம், அந்த பாவுக்க ஹிருதயம், அது யார்கிட்ட என்ன இது பண்ணணும்னு தெரியும். சமர்த்த ராமதாசர் அவ்வளவு அழகா அவனை சொல்ல வச்சுட்டார். அவனையே இடத்த கொடு, அவனு கேட்கிறான் அவங்களுக்கு எந்த இடம் வேணும் அப்படின்னு கேட்டு அவர் ஓகேன்னு சொல்ல அந்த இடத்த கிரயம் பண்ணி கொடுக்குறான் சமர்த்த ராமதாசருக்கு. நீங்க ஒரு மடம் கட்டுங்கோ இங்க. அவனுக்கு என்னடான்னா இங்க மட்டம்ன்றலாம் விட சமர்த்த ராமதாஸ் அங்கேயே. இப்ப எல்லாருக்கும் ஒரு பெரிய ஜட்ஜ்மெண்ட் இதுதான், எதையான ஒன்று இருந்தாச்சுன்னா சமர்த்த ராமதாசர் அங்க இருந்துருவார் அப்படின்னு. அவர் எல்லாம் அந்தந்த சங்கல்பமாகிற வரைக்கும், அதை இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சது அடுத்த ப்ராஜெக்ட் போயிட்டே இருப்பார். அவ்வளவுதான் வாழ்க்கையே. வாழலாம் மகாத்மாக்களோட. சங்கரால 32 வயசுல சாதாரணமாக யோசிக்காம போறார். நான் வந்த வேலை முடிஞ்ச வச்சு கிளம்பிடுறார். அவ நேரம் காலம் எல்லாம் பார்க்கறது கிடையாது. நம்ம சந்துக்காரம்லாம் 41-42 வயசுல கிளம்பி போயிடுறாரு. சைத்தன்ய மகாபிரபு 48 வயசுல கிளம்பி போயிடுறாரு. அப்போ வெரி காமன். அவளுக்கெல்லாம் ஒரு பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது. அப்புறம் மீரஜில் அழகா ஜம்முன்னு மட்டமெல்லாம் பண்றார். அப்ப அவன் நினைக்கிறான் எல்லா மட்டம் எல்லாம் சாவிதம் பண்ணியாச்சும் போது சமர்த்த ராமதாஸ் சொல்றார், என் சிஷ்யை வேணா சுவாமி இதை பார்த்துப்பா அப்படின்னுட்டான். வேணா சுவாமின்னு வேற சொல்றார். அவளுக்கு என்ன நிலைமை நான் இருக்கேன், இவர் என்ன நிலைமையில கொண்டு வைக்கிறார். சரி நம்ம இவ்வளவு தூரம் வந்துட்டோம், எவ்வளவு தூரம் வந்துட்டோம், சரி சரி அதுக்கு அடுத்த லெவல் கொண்டு போயிட்டே இருக்கார். நிஜமாவே அது குருவினுடைய ஒரு பெரிய ஒரு காருண்யம். அடுத்தடுத்த லெவல் தான் நம்மள ப்ரொசீட் தான். நம்ம எங்கேயுமே பேக்லாக் ஆகி இப்படி பின்னாடி போகவே விட மாட்டோம், இழுத்துண்டு போயிட்டே இருப்போம். அப்படி ஒரு அம்மா குழந்தை அழுது அடம் பிடிச்சா இழுத்துண்டு முன்னாடி போற மாதிரி நம்மளுடைய அழுகை, நம்மளுடைய வலி, துக்கம் இதுக்கெல்லாம் விலை விடுமா. சரி சரி அப்போ அடுத்த வேலையை பார் அப்படின்னு இழுத்துண்டு அந்த இடத்துல நின்னா தானே வலி. அந்த இடத்துல உட்காந்து இருந்தா தானே அழுக. சாக்கடை பக்கத்தில் உட்காந்து நாடுறதே என்ன, சாக்கடை மாற்ற முடியாது. நீ கிளம்பிவான்னு இழுத்துட்டு போவா. குரு நமக்கு இன்ன வரைக்கும் பண்றது என்னடான்னா, எதெல்லாம் உன்னை பாதிக்கிறதோ, எதெல்லாம் உன்னை பயமுறுத்துறதோ அங்கிருந்து உன்னை இழுத்துட்டு போயிடுறான். அதை மாற்றணும், அதை சரி பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. நீ அந்த இடத்த விட்டு நகர்ந்துரும், நீ அங்கிருந்து விலகி ஆச்சுன்னா உனக்கு அது சம்மந்தம் இல்லையே. வெயில் அடிக்கிறது, உள்ள ஏசி போட்டு உட்காந்தாச்சுன்னா வெயிலேருந்து உள்ள வந்தா போதுமே. குரு சூரியனை குழுகுன்னு ஆக்க மாட்டார். நம்மள அந்த சூட்டில இருந்து குழுகுல இடத்துக்கு கொண்டு வந்துடுவார், வேற வழி இல்லை. அப்ப அழகா மட்டமெல்லாம் ஸ்தாபிதம் எல்லாம் பண்ணியாச்சு. அழகா வேணாபாயும் மீரஜுக்கு வந்துடு அப்படின்னு சொல்றார். மீரஜுக்கு வேணாபாய் குருவோட வரார். மட்டம் எல்லாம் கட்டியிருக்கார். அந்த இதுக்கு
தங்களுடைய மருமகள் தான் சுவாமியா வரப்போறா அப்படின்னு மாமனார் மாமியாருக்கு அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா தன் பிள்ளைய கொடுத்தோம், பிள்ளைய இழந்துட்டா, அவ கணவனை இழந்துட்டா. அவ கேள்விப்படுறா இந்த மாதிரி சமர்த்த ராமதாசரோட அவர் போயாச்சு அப்படின்னு. சரி சந்தோஷம், ரொம்ப நல்ல இடம் தான் அவர் போயிருக்கிறது அப்படின்னு. இருந்தாலும் நம்மகிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. ஒரு சின்ன ஆதங்கம் இருக்கதானே செய்யும். யாரும் நிறுத்த போறது கிடையாது, எல்லாருமே ராமதாசருடைய பக்தர்கள் தான். ஆனா அவன் ராமதாசன் மேல கோவம்லாம் படலை. இப்போ நம்ம சொல்லிட்டு போயிருக்கலாம், சரி பரவாயில்ல அப்படி விட்டுட்டான். திருப்பி மீரஜுக்கே வராள். இவளே தான் அந்த மഠத்தை எல்லாம் நிர்வாகம் பண்ண போறா, சமர்த்த ராமதாசன் அதெல்லாம் பண்ண போறா அப்படின்னு உடனே அவளுக்கு அவ்வளவு ஆனந்தம். மாமியார் காத்துன்னு இருக்கா. ஏன்னா அவ பார்த்துருக்கா அந்த பொண்ணு, அவள் பாட்டுக்கு ஜபிச்சுட்டு எல்லாம் பண்ணுவா. ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு மாமனார் மாமியார். அவ்வளவு அழகா ஏற்பாடு பண்ணி காத்துன்னு இருக்கா. அந்த வேணாபாய் முகத்துல அவ்வளவு பிரகாசம், பிரசன்னம், ஆனந்தம். ஏன்னா அவளை பார்க்கும்போதெல்லாம் அவள் மாமியாருக்கு உறுத்து மனசுல, என்னது இந்த சின்ன பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை, நான் இன்னும் என் கணவனோட குத்துக்கல்ல மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கேன், இந்த பொண்ணுக்கு என்ன இப்படி. அது அவளுக்கு வந்து அதுக்கு பதிலும் கிடையாது, அதற்கான ஒரு சமாதானம் அவளுக்கு கிடைக்கல. ஆனா இன்னைக்கு சமர்த்த ராமதாசரோட வராவது பார்க்கும்பொழுது அப்படி ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல வேணாபாய் கட்டி பிடிச்சுக்கிறா. அந்த அழுகையா வர்றது அவளுக்கு, அப்படியே உச்சி முகந்து போறா. ஏன்னா நிறைய விஷயம் கேள்விப்படுறா வேணாபாயை பத்தி, அவளுடைய கீர்த்தனை, அவளுடையதான, அதாவது அவளுக்கு பகவான் ரமாபாயியா வந்த வரைக்கும் விஷயம் எல்லாம் போகிறது எல்லா பக்கமும். எல்லாம் பிரமிச்சு போறா. சமர்த்த ராமதாசர் வந்தார், பார்க்கிறார், சிரிக்கிறார். உங்க வேணா உங்கள்கிட்டயே திரும்பி தரேன் அப்படின்ற பிக்ஷை வாங்கிட்டு போனவர். ஏன்னா அவருக்கு தெரியும் இந்த அம்மா அப்பாவுக்கு இவள் ஒருத்தி தான் ஆதாரம். புத்திர சோகம், பிள்ளை போயிட்டான், ஆனாலும் இவளுக்காக பிடிச்சிட்டு ஓடின்னு இருக்கா. அப்ப இவள் வேணும், அந்த வயசானவாளுக்கு இவள் வேணும். அவளுக்கு என்னன்னு புரியல. வேணாபாய் பதறவே இல்லை. என்ன குருநாதன் எனக்கு திருப்பி அனுப்புறா, சம்சார சாகரத்தில் தள்ளுறா, அதெல்லாம் கேள்வியே கேட்கல. அவளுக்கு தெரியும் சமர்த்தராமதாஸ் சொல்றாருன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு. மாமியார் கையை கூப்பிண்டு அழறா. ஏன்னா அவளுக்கு ஒரு பெரிய ஒரு பலம் வந்து வேணாபாய், வயசாகிறது வேற. அப்ப வேணாபாய் அப்படி பார்க்கிறார். வேணாபாயை பார்த்து சொல்றார், இனி இந்த மடத்தை நீ நிர்வாகம் பண்ணு, கூட வா, 2 பேரையும் உன் கூடையே வச்சுடு. இப்போ அவளுக்கு அந்த மடத்தை நிர்வாகம் பண்ணுவா, நிறைய பேர் வருவா போவா, மைண்ட் டைவர்ட் ஆகிடும். அவள் பாட்டுக்கு ராமராயா ஸ்மரணையில் இருப்பா. தனியா இருந்து நேரம் இருந்தா தானே எதையோ இழந்ததையே யோசிச்சுட்டு இருப்போம். பிஸியா இருக்கும், பல பேரோட பழகணும் அப்படின்னா அந்த வழியெல்லாம் மறந்து போயிடும். வழியெல்லாம் மறக்கத்தான் பழகணும், அதை வச்சுக்கவும் முடியாது, அதை பத்திரப்படுத்தி வச்சுக்கவும் கூடாது. அதை பாட்டுக்கு மறக்க பழக. மறக்கிறது ஈஸியான வழி, மனசை டைவர்ட் பண்றது. மனசுக்கு உட்காந்து காரணமோ காரியமோ எல்லாம் சொல்லிட்டு கூடாது, அதை டைவர்ட் பண்ணிடணும். ஈஸியஸ்ட் ஆப்ஷன் டைவர்ஷன் தான். அதை டைவர்ட் பண்ண 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 மனசு ஒரு உற்சாகமாயிடும். மாமனார் மாமியாருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. பிள்ளைய இழந்ததுக்கு இதெல்லாம் ஒரு பரிசா? சில சமயங்கள்ல சில இழப்புகள் வாழ்க்கையில என்னதுக்குன்னு தெரியாது, ஆனா அதுவே ஒரு அனுகிரகத்தை கொடுத்துடும். பல பேருடைய லைஃப்ல பார்க்கலாம். அது அந்த இழப்புகள் நிச்சயமாகவே ஒன்று மட்டும் என்னால் கன்ஃபார்மா சொல்ல முடியும், ஒவ்வொரு இழப்புமே நம்மளை பகவான் பக்கத்துல தான் இழுத்துண்டு போகிறோம். சமயத்துல அவமானம் ஆயிடும் ஒரு நமக்கு, அது ஒரு இழப்பு தானே, மானத்தோட இழப்பு தானே. ஆனா அதுவே பகவான், துருவனுக்கு அப்படித்தானே ஆகிறது. அவனுக்கு அப்பா மடியில் உட்காரம் இல்லைன்னா அந்த இழப்பு வாசுதேவனை பிரத்யட்சமா காட்டி கொடுத்து. இப்ப திரௌபதி அவ்வளவு பெரிய சபையில் அவமானப்படுத்துறா, ஆனா கோவிந்தா புண்டரீகாட்சான்னு கத்தரா, கிருஷ்ணன் வந்தான்னு காப்பாத்திட்டான். ஸோ இப்படிதான் வேணாபாய்க்கு அழுக வர்றது. ஏன்னா இவ்வளவு தூரம் அப்ப பெருசா யோசிக்க வச்சுக்கோங்க. மாமனார் மாமியார் மீரஜ் லேசா எட்டி பார்த்தே ஒழிய, பட் சரி குருநாதர் சொல்லிட்டார். ஆனா இவ்வளவு தூரம் யோசிக்கிறாரு என் குருநாதன் அப்படின்னு. அதோட மாமனார் மாமியாருக்கு
ஒரு தடவை பார்த்துருக்கா, 2 தடவை வாரத்தில் பேசியிருக்காரு, அவ்வளோதான். அதுக்கு இவ்வளவு தூரமா? அந்த பொண்ணு இவ்வளோ தூரம் வசதியாக கொண்டு வந்துட்டு இனிமேல் உனக்கு குடும்பம் கிடையாது, உனக்கு இவளுக்கு சம்மந்தம் கிடையாதுன்னா இல்லை. உங்கள் பொண்ணை உங்ககிட்ட திரும்ப கொடுக்குறேன்னு ஒருத்தர சொல்ல முடியும்னா என் வேணாபாய் ஜெயிப்பாள். என் வேணாபாய் அந்த பந்தங்களை தாண்டினா அத்விதீய பாவத்தை தாண்டி வர்றதுக்கான அவள் வஸ்திரத்தை உடுத்திண்டு அவளுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்காள். ஆனால் அவருக்கு தெரியும் மெச்சூர்ட் ஆகிட்டா ஷீ கேன் ஹேண்டில் ஆல் தீஸ் திங்ஸ் அப்படின்னு. அவளுக்கு எல்லாருக்கும் சந்தோஷம். மீரஜில் எல்லாம் செட்டில் பண்ணியாச்சு. அவ்வளோ செட்டில் பண்ணியாச்சுன்னா கிளம்பிடணும். அவருக்கு அதுக்கு மேலே நிற்காது, அடுத்த வேலையை பார்க்க போயிடலாம் அப்படின்னு. வேணாபாய்க்கு கொஞ்ச நாள் சமர்த்தர் கூட இருந்தா தேவலையே அப்படின்னு. அதனால ஏதானும் சாஸ்திர விஷயமா சந்தேகம் அந்த மாதிரிலாம் கேட்பார். ஏன்னா சில விஷயங்களுக்கு தான் சமர்த்த ராமதாசர் உடனே பதில் சொல்ல மாட்டார். அவருக்கு ஒரு சங்கல்பமான அப்புறம் தான் பதில் சொல்வார். ஸோ ஒரு கேள்வி கேட்டாச்சுன்னா அதை எப்படி நிவர்த்தி பண்ணிட்டு தான் போவார்னு அவருக்கு நல்லா தெரியும், அவளுக்கும் நல்லா தெரியும். ஸோ எப்படியா சமர்த்த ராமதாசரை பிடிச்சு வைக்கணும் அவருக்கு புரிஞ்சு கொடுத்து, இவள் நம்மளை அங்கே பிடிச்சி வைக்கிறதுக்காக கேள்வி கேட்கலாம், சரி இருந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10-15 நாள் இருந்து அவளுடைய சந்தேகங்களுக்கெல்லாம் பதில் சொல்லி, சந்தேகம் பதில் சொல்றதுன்றதை விட அவளுடைய பிரார்த்தனை இங்க இருந்து அவள் மಠ நிர்வாகம் பண்றதெல்லாம் பார்த்து அவள் மாமனார் மாமியாருக்கெல்லாம் விஷயத்தை சொல்லி அவள் எப்படி பக்குவப்பட்டிருக்கான்ற விஷயத்தை வரைக்கும் சொல்லி, அந்த மாதிரி அது குரு அவளுடைய வேலைகள் என்ன உண்டோ அது கரெக்டாக அப்படி பண்ணிட்டு போயிட்டே இருப்பா, வெளியில பிரகடனப்படுத்த மாட்டா. அப்படி மீரஜில் வேணா சுவாமி மடத்தை நிர்வாகம் பண்ற ஒரு ஸ்திதியில சமர்த்த ராமதாசர் கொண்டு வந்து விட்டுட்டு அவ்வளோ கொஞ்சம் செட்டில் ஆனவொன்னு சரிமா நான் கிளம்புறேன் அவ்வளோ. அதுக்கப்புறம்லாம் ரொம்ப நாள்லாம் பிடிச்சி வைக்க முடியாது. அது எதுக்கும் சிக்காத ஒரு ராஜாளி மாதிரி கருட பட்சி மாதிரி அது பாட்டுக்கு பறந்துண்டு தான் இருக்கும். எவ்வளோ நாள் கிடைச்சது பாக்கியம் அப்படின்னு வேணா சுவாமி நினைச்சா. ராமதாஸ் அனுகிரகம் பண்ணார், கிளம்பிட்டார். மீதி விஷயம் நாளைக்கு. முந்தானத்து கேட்ட கேள்வி, லக்ஷ்மணனை பார்க்கறதுக்கு சுக்ரீவன் தாரையை தான் அனுப்புகிறான். வால்மீகி மகரிஷியோடைய விஷயத்துக்கு வைஷ்ணவ பெரியவர்கள்லாம் வியாக்கியானம் பண்ணுவார். லக்ஷ்மணன்ற அந்த கோபிஷ்டனான ஆதிசேஷனை சமாதானப்படுத்துறதுக்கு ஜலதாரை போலே தாராவை அனுப்பினார்கள் அப்படின்னு சொல்லி வியாக்கியானம் பண்ணுவார். அப்போ கூட ரொம்ப அழகா அந்த தாரை கேட்பா, என்னத்துக்கு இவ்வளோ நீ கோவப்படுறாய்? அவன் ரொம்ப நாளாக காட்டில் அலைஞ்சவன், குடும்பம் குழந்தை குட்டி எல்லாம் விட்டுட்டு இருந்தவன், இப்போ எல்லாம் கிடச்சிருக்கு, அனுபவிக்கிறான். அனுபவிக்க சொன்னது உங்கள் அண்ணா தானே, நீ எதுக்கு டென்ஷன் ஆறு அப்படின்னே கேள்வி கேட்குறான். லக்ஷ்மணனுக்கு பதிலே இல்லை. அந்த மாதிரி தன்னுடைய அழகான வாசகங்கள்னாலே இந்த லக்ஷ்மணனை சமாதானப்படுத்தினவள் தாரை அப்படின்னு சொல்லி பெரியவா வியாக்கியானம். நமக்கு பாக்கியம் இன்னைக்கு ராமனுக்கு பிரியமான சத்ருகுண நிர்மாணம் பண்ண மதுரா தரிசனம், சத்ருகுணனுடைய தரிசனம் எல்லாம் கிடைச்சது. துருவனுடைய தரிசனம், குஜா தரிசனம், தாளவனம் வேணுகாசுர வதம் பண்ண நம்ம பலராமருடைய தரிசனம், இப்படி எல்லாம் கிடைச்சது. கிருஷ்ண ஜன்ம ஸ்தலத்துல நிக்கிற பாக்கியமும், எந்த காராகிரகத்துல பகவான் தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்ககதாயுதாயுதம் ஸ்ரீவத்சலக்ஷ்மம் கலசோபி கௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திர பயோத சௌபகம் மகார்ஹ வைடூரிய கிரீடக்குண்டலத்விஷா பரிஷ்வக்த சஹஸ்ர குண்டலம் உத்தாம காஞ்சங்கத கங்கனாதிபிஹி விரோச்சமானம் வசுதேவ ஐக்ஷதன். எத்தனை கோகுலாஷ்டமி கொண்டாடணுமோ சரியான அந்த ஜன்மாஷ்டமியுடைய இடத்துல நாம இன்னைக்கு நின்னோன்றதே பெரிய பாக்கியம் நமக்கு. மீதி விஷயம் நாளைக்கு. ராதே கிருஷ்ணா. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம, ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. जय बोलो सीतारामचंद्र भगवान की जय.
जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो राधा रानी की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो वीर धीर सुरांजनेय स्वामी की जय। जय बोलो वृंदावन धाम की जय। राधे कृष्णा राधे कृष्णा राधे कृष्णा राधे कृष्णा।